ஹாய் மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, இங்கிலீஷ்ல போயம் 5 அ ஃபாதர் டு ஹிஸ் சன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, என்னென்ன மெசேஜஸ் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதை பற்றி தான் இந்த ஹோல் போயமுமே இருக்கு. பார்க்கலாமா? வெல்கம் டு வேதாந்து. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். ஸோ நம்மளோட வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், லைவ் செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த போயமோட 2 மார்க் 5 மார்க் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் பிடிஎஃபா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், நான் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீட் பிடிஎஃப் அப்படிங்கிறத சொல்லுங்க. நிறைய பேர் இந்த கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். சரியா? ஓகே, இப்போ நம்மளோட செஷனுக்குள்ள போலாமா? எஸ். A father sees his son nearing manhood. What shall he tell that son? Life is hard, be still, be a rock, and this might stand him for the storms and serve him from humdrum monotony. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபாதர் அவனோட பையன் பெரிய பையன் ஆயிட்டு இருக்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரியா? டீனேஜ் வந்துருச்சு, பெரிய பையன் ஆயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த அப்பா பையனுக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லி வளர்க்கணும், என்ன அட்வைஸ் கொடுக்கணும்? வாட் ஷால் ஹி டெல் தட் சன்? அவரோட பையன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி அ ராக்னு சொல்லணுமா? லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம் தான்டா, வாழ்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நீ வந்து என்னவா இருக்கணும்? ஸ்டீல் மாதிரி இருக்கணும், இரும்பு மாதிரி இருக்கணும், இல்ல பாறாங்கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்லி வளர்க்கணுமா? திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ். ஒரு புயல் காலத்துல அது அவனுக்கு ஹெல்ப் ஆகும். புயல் காலம் அப்படின்னு இந்த இடத்துல அவங்க சொல்றது பேட் டைம்ஸ். ஒரு பேடான கஷ்டம் வந்தது அப்படின்னா இந்த அட்வைஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். தைரியமா இருடா, இந்த மாதிரி இருடான்னு சொல்றது மேபி அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். And serve him from humdrum monotony. Monotony அப்படின்னா டெய்லியும் சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டே இருப்போம், அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், சலிச்சு போயிடும் இல்லையா? திரும்ப ஒரே விஷயத்த எவ்வளவு நாள் தான் பண்றது, இதுல ஒண்ணுமே வித்தியாசமா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அதுதான் மோனோட்டனி. அப்படிப்பட்ட காலத்துல அவனுக்கு இந்த அட்வைஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். எது? லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி அ ராக்னு சொல்றது. சரியா? A father sees his son nearing manhood. ஒரு அப்பா தன்னோட பையன் பெருசாகிறத கவனிக்கிறாரு. அந்த அப்பா அந்த பையன் கிட்ட என்ன சொல்லணும்? வாட் ஷால் ஹி டெல் தட் சன்? லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி அ ராக்னு சொல்லணுமா? லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம், நீ பாறாங்கல் மாதிரி நல்லா தைரியமா இரு, இல்ல இரும்பு மாதிரி இரு அப்படின்னு சொல்லணுமா? திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ் அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் humdrum monotony. ஸோ இதுல ஸ்டார்ம்ஸ்ன்னு சொல்றது கடுமையான காலங்கள், பேட் ஃபேஸ் ஏதாவது வந்தது, தப்பா ஏதாவது நடந்ததுன்னா இந்த அட்வைஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி டெய்லியும் ஒரே விஷயத்த பண்ணி சலிச்சு போயிருக்கவனுக்கு இந்த அட்வைஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். And guide him among sudden betrayals and tighten him from slack moments. Life is a soft loam, be gentle, go easy. And this too might serve him. Brutes have been gentled where lashes failed. இந்த லைன்ஸ்ல என்ன சொல்ல வராருன்னா, இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்கும்போது சடனா யாராவது ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் அவனுக்கு அது கொஞ்சம் தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிட்ரேயல்ஸ் அப்படின்னா துரோகம் யாராவது அவனுக்கு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் அவன் சரியாகிறதுக்கும் இந்த அட்வைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மொமெண்ட்ஸ். ஸ்லாக் அப்படின்னா போர் அடிக்கிற சில மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அதான் டெய்லியும் ஒரே விஷயத்த பண்ணி நம்மளுக்கு வேலைக்கெல்லாம் போறோம் அப்படின்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. என்னடா டெய்லியும் ஒரே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே, கிரியேட்டிவா ஒண்ணுமே இல்லையே, வித்தியாசமா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த டைம்ல இந்த அட்வைஸ் வேணா அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இப்ப அடுத்த அட்வைஸ் பாருங்க. லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸின்னு சொல்லலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு, யோசிக்கிறாரு. என்னடா சொல்லணும் என்னோட பையனுக்கு? லைஃப் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாலும் அவன் வந்து ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிட மாட்டான், அவ்வளோ கஷ்டமா லைஃப் அப்படின்னு. இல்ல லைஃப் ரொம்ப ஈஸின்னு சொல்லவா அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் யோசிக்கிறார். சரியா? என்ன சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இப்போ லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம் அப்படின்னா ரொம்ப ஃபர்டைலான சாயில் மாதிரி, ரொம்ப மென்மையான ஒரு விஷயம் தான். ஓகே. அண்ட் அதே சமயம் ஃபர்டைலான சாயில் அப்படின்னா என்ன? அந்த மண்ணில் நீ என்ன போட்டாலும் விளையும், அப்படிப்பட்டதுதான் லைஃப்னு சொல்லணுமா? அதை ஜென்டிலா எடுத்துக்கோ, ஈஸியா எடுத்துக்கோன்னு சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி சொன்னா இதுவா உனக்கு ஹெல்ப் ஆகும். எதனால தெரியுமா? This too might serve him. இதுவா அவனுக்கு ஹெல்ப் ஆகும். What is the reason? Brutes have been gentled where lashes failed. Brutesனா முரடர்கள்,
ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு நான் இப்படிதான் இருப்பேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பர்சன் கூட அன்புனால மாறி இருக்காங்க. ஜென்டிலா அவங்கள ஹேண்டில் பண்றதுனால மாறி இருக்காங்க. அந்த இடத்துல அடியோ, உதையோ, இந்த சாட்டையோ வொர்க் ஆவல. லேஷஸ்னா அவங்கள சாட்டையால அடிக்கிறது வொர்க் ஆவல. அவங்கள டிசிப்ளின்டா வச்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கண்டிச்செல்லாம் வளர்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கு வொர்க் ஆகல. நம்ம ஜென்டிலா, பணிவா பேசினாலே முரடர்கள் ரொம்ப சாதுவான ஒரு பெர்சனா ஈஸியா மாறிடுறாங்க. சரியா? அப்ப லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜென்டிலா எடுத்துக்கோன்னு சொல்லணுமா? அப்படின்னு யோசிக்கிறார். ஓகே. And guide him among sudden betrayals and tighten him for slack moments. So life is hard. Be a steel, be a rockனு சொன்னா துரோகத்துல இருந்து வெளியே வரதுக்கும் ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி சலிப்பு தட்டக்கூடிய போர் அடிக்கக்கூடிய சில மொமெண்ட்ஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் ஆகும். அடுத்த அட்வைஸ் பாருங்க. லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸின்னு சொன்னேன்னா இதுவும் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். எப்படி பெரிய பெரிய முரடர்கள் ரொம்ப அரகண்டா இருக்கவங்க கூட ஜென்டிலா பணிவா பேசினா அவங்க நல்லவங்களா மாறி இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அடி வந்து எனக்கு உதவவே இல்லை, ரொம்ப கண்டிச்சிருக்கிறதே எனக்கு உதவவே இல்லை. The growth of a frail flower in a path up has sometimes shattered and split a rock. So frail flower அப்படின்னு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மென்மையான பூ கூட, மென்மையான பூ சரியா, ஒரு மென்மையான பூ கூட ஒரு பாறாங்கல்ல பிளக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுமா? சரியா, பிளக்க ஹெல்ப் ஆகும்னு சொல்றாங்க. ஷேட்டர்ட் அப்படின்னா இந்த மென்மையான பூ கூட செதறி இருக்கும் போது என்ன பண்ணும், ஒரு பாறாங்கல்ல ஸ்பிளிட் பண்ணும், உடைச்சு கொடுக்கும். A tough will counts, so does desire, so does a rich soft wanting. கண்டிப்பா லைஃப்ல டஃப்பான டைம்ஸ் இருக்கதான் செய்யும், பேட் ஃபேஸ் வரதான் செய்யும். அதே மாதிரி எனக்கு ஆசைகளும் இருக்கணும். டிசையர் அப்படின்னா என்னது? ஆசைகள். ஆசைகளும் இருக்கணும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசையும் இருக்கணும். So does a rich soft wanting. அது வந்து ரொம்ப பேராசையா இருந்திருக்கூடாது. என்ன பண்ணியாவது அதை அடைஞ்சா அப்படி இருந்திருக்கூடாது. இது எனக்கு வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ற ஆசையா இருக்கணும். நம்மள இந்த நிலைமையில இருந்து அடுத்த ஒரு படி மேல கொண்டு போற சில ஆசைகளா இருக்கணும். அதுதான் ரிச் சாஃப்ட் வாண்டிங். ரொம்ப பேராசை பிடிச்சு எனக்கு இந்த பொருள் வேணுங்கிறதுக்காக நான் யாரை வேணா கொள்ளுவேன் அப்படிப்பட்ட ஆசை கிடையாது. யாருக்கும் எந்த துன்பமும் வராம அட் த சேம் டைம் நம்மளுக்கும் ஆசைங்கிறது இருக்கதான் வேணும். அது நம்மள இந்த நிலைமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு ஒரு படி மேல கொண்டு போகும்னு சொல்றாங்க. வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். நம்ம ஒரு விஷயம் நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கவே இல்லைன்னா அது நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஆசைப்படு சொல்றாங்க. சரியா? The growth of a frail flower in a path up has sometimes shattered and split a rock. A tough will counts, so does desire, so does a rich soft wanting. Without rich wanting nothing arrives. So மென்மையான பூ, frail அப்படின்னா மென்மை. சரியா? ஒரு மென்மையான பூ கூட ஒரு பாறாங்கல்ல பிளக்க வைக்க முடியும், செதற வைக்க முடியும். A tough will count. Bad faces கண்டிப்பா வரதான் செய்யும். எல்லாருக்கும் கஷ்ட காலம் இருக்கதான் செய்யும். So does desire. ஆனா அதுக்காக ஆசைப்படாம இருந்திருக்கூடாது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. கண்டிப்பா நம்மளுக்கு கஷ்டமான காலங்கள் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி ஆசையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. So does a rich soft wanting. அந்த ஆசை எப்படி இருக்கணும்? நம்மளை இந்த நிலைமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு போற ஆசைகளா இருக்கணும். அதே சமயம் யாருக்கும் எந்த தீங்கும் வராத ஆசைகளா இருக்கணும். வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். நீ ஒரு விஷயத்த யோசிக்கவே இல்லை, எனக்கு இது வேணும்னு நினைக்கவே இல்லைன்னா அது உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாரு. Tell him too much money has killed men and left them dead years before burial. The quest of lucre beyond a few easy needs has twisted good enough men sometimes into dry, thwarted worms. இதுல என்ன சொல்ல வராரு? பணம் நிறைய இருந்தா நிறைய மனுஷனை அது கொன்றுக்குன்னு சொல்றாரு. கொன்றுக்குன்னா லிட்ரல் மீனிங் கொன்றுக்கு கிடையாது. எப்படின்னு சொல்ல வர்றாரு பாருங்க. அந்த பணத்தோட ஆசை, பேராசை இருக்கும் சில பேருக்கெல்லாம். எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தேவைக்கும் மிஞ்சின ஒரு ஆசை அது இருக்கும்போது அவங்கனால என்ன ஆயிடுவாங்க, வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அவங்க செத்த மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லெஃப்ட் தெம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல். பரியல் அப்படின்னா புதைக்கிறது. ஆக்சுவலா இறந்ததுக்கு அப்புறமா தான் புதைப்பாங்க இல்லையா? அப்பதான் ஆக்சுவல் டெத்துங்கிறது அவங்களுக்கு இருக்கு. பட் நிறைய இந்த பணத்தை பேராசையால நான் அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, அந்த இறந்து போய் புதைக்கிறதுக்கு முன்னாடியே இறப்புங்கிறது வந்துருச்சு, அவங்க வாழ்ற காலமே வந்து அது டெத்து தான் அப்படின்னு சொல்றாரு. சரியா? த குவெஸ்ட்னா வந்து தேடல். ஓகே. லியூக்கர் அப்படின்னா தேவைக்கு மிஞ்சின ஒரு பணத்தை பத்தின ஒரு தேடல் இருக்கும்போது, அதாவது எனக்கு இந்த பணம் வேணும் அந்த பணம் வேணும்னா அவங்க
ஓடிட்டே இருப்பாங்க. அந்த பணத்துக்கு பின்னாடிதான் ஓடுவாங்க. அது அவங்களுக்கு தேவையான்னு கேட்டா இல்ல, தேவைக்கு அதிகமா அவங்க சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும்போது பியாண்ட் அ ஃபியூ ஈஸி நீட்ஸ், அவர்களுடைய தேவைக்கு அப்பாற்பட்டு ஒரு தேடல் வந்து இருக்கும்போது நிறைய நல்ல மனுஷங்களையும் அது வந்து கெட்ட மனுஷனா மாத்திருக்கு. ஹேஸ் ட்விஸ்டட் குட் இனஃப் மென் சம்டைம்ஸ் இன்டு ட்ரை thwarted worms. ட்ரை thwarted worms. wormsனா புழுக்கள், சரியா? wormsனா என்னது? புழு. எப்படிப்பட்ட புழுன்னு சொல்றாரு? thwarted அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்? ஏமாற்றமான புழுக்கள். ஏமாற்றம்னா என்னது? இப்ப நம்ம ஒண்ணு வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்போம். நம்ம மைண்ட்ல வந்து இருக்கும், அடுத்த வருஷம் நான் இது வாங்கணும், அடுத்த வருஷம் நான் இது பண்ணணும், அது பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும், அதை சாப்பிடணும். நம்மளுக்குள்ள ஒரு பிளானிங் வந்து இருக்கும் இல்லையா? ஆனா அது எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாரு. அதுதான் ஏமாற்றமான புழு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட தேவைக்கு அதிகமா காசை வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க. அப்ப அவங்க நினைக்கிறது நடக்காது. கெட்டதா ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கலாம், அவங்க நினைக்கிறது மட்டும் கண்டிப்பா நடக்காது. அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். அப்படிப்பட்ட புழுக்களா அவங்க மாறிடுவாங்கன்னு சொல்றாரு. சரியா? டெல் ஹிம் டூ மச் மணி ஹாஸ் கில்ட் மென் அண்ட் லெஃப்ட் தெம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல். சோ நிறைய காசு ஒரு மனுஷனை வந்து கொன்றிருக்கு, வாழும் காலத்திலேயே கொன்றிருக்கு, அவங்கள ஆக்சுவலா புதைக்கிறதுக்கு முன்னாடியே கொன்றிருக்கு. த குவெஸ்ட் ஆஃப் லுக்கர் பியாண்ட் அ ஃபியூ ஈஸி நீட்ஸ், அவர்களுடைய தேவைகளுக்கும் தாண்டி அவங்க வந்து பணம் பணம் பணம்னு அதுக்கு பின்னாடியே தேடல்ல போயிட்டே இருக்கும்போது இட் ஹாஸ் ட்விஸ்டட் குட் இனஃப் மென் சம்டைம்ஸ் இன்டு ட்ரை thwarted worms. ஒரு நல்ல மனுஷனையும் கூட ஒரு கெட்ட மனுஷனா ஏமாற்றமான ஒரு புழுவா மாத்துறதுக்கு இதுவே போதும், இந்த தேடலே போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடியே போகாத, லைஃபையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணு, வாழும் காலத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. Tell him time has a stuff can be wasted. Tell him to be a fool ever so often and to have no shame over having been a fool, yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. So இதுல என்ன சொல்ல வராருன்னா, டைமை வேஸ்ட் பண்ண தப்பில்ல, டைமை வேஸ்ட் பண்ணலாம் தப்பில்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் டைம். நம்ம எல்லாரும் டைமை எல்லா டைமுமே வேஸ்ட் பண்ணாம தான் இருக்குமா? கிடையாது இல்ல. சம்டேஸ் நம்மளுக்கு எதுவுமே பண்ண தோணாது, வேஸ்ட் பண்ணதான் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி நீயும் பண்ண தப்பெல்லாம் கிடையாது. டெல் ஹிம் டு பி அ ஃபூல் எவர் சோ ஆஃபன். அடிக்கடி நீ முட்டாளா கூட இருந்துக்கோ, அதுவும் தப்பில்ல. ஆஃபன் அப்படின்னா என்னது? அடிக்கடி. ஓகே, அடிக்கடி நீ வந்து ஒரு முட்டாளா கூட இருந்துக்கோ. அண்ட் டு ஹாவ் நோ ஷேம் ஓவர் ஹேவிங் பீன் அ ஃபுல், முட்டாளா இருந்ததுக்கு என்னைக்குமே வெக்கப்படாத, பரவாயில்ல, தட் இஸ் ஆல்சோ ஓகே, எல்லாரும் இருக்க ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. எட் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் எவ்ரி ஃபாலி. பட் பரவாயில்ல, முட்டாளா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேனே வச்சுக்கோயேன், அது பரவாயில்ல, ஆனா அந்த தப்புல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நீ புதுசா கத்துக்கோ. ஓகே, எவ்ரி ஃபாலி அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீ பண்ணதான் செய்வ, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணதான் செய்வ, அதுல இருந்து நீ என்ன கத்துக்கணுமோ அதை மட்டும் பாரு. ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் த சீப் ஃபாலிஸ். ஆனா இதுக்கப்புறமா நீ எதையும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அதே தப்ப திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. வேற ஏதாவது தப்பு பண்ணிக்கோ, அது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஒரு அடி பட்டாச்சு, அதுல இருந்து திருந்தி நீ அந்த தப்ப திரும்பவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. கிளியரா? டெல் ஹிம் டைம் ஹாஸ் as a stuff can be wasted. டைம் வேஸ்ட் பண்ணலாம், தப்பில்ல, அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான். Tell him to be a fool ever so often and to have no shame over having been a fool. அடிக்கடி நீ முட்டாளா இரு, தப்பில்ல. ஓகே, முட்டாளா இருக்கிறதுக்கு வெக்கமும் படாத. It learning something out of every folly. ஒவ்வொரு சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ்ல இருந்தும் ஏதோ ஒன்ன கத்துக்கோ. Hoping to repeat none of the cheap follies. ஆனா அதுக்கப்புறம் அதே மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. Thus arriving at intimate understanding of a world numbering many fools, tell him to be alone often and get at himself, and above all tell himself no lies about himself, whatever the white lies and protective fronts. இதுல என்ன சொல்ல வராரு, இதெல்லாம் நீ பண்ணனாலே உலகத்துல எப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்காங்க அப்படிங்கறது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கைய பத்தின ஒரு புரிதல் உனக்கு வரும். இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேர்ல்ட் நம்பரிங் மெனி ஃபூல்ஸ் அப்படின்னா உலகத்துல எப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்காங்க, நம்மளை சுத்தி என்ன மாதிரி மக்கள் இருக்காங்க, நான் எப்படி வாழ்க்கையை வாழணும், இதை பத்தி எல்லாமே உனக்கு தெரிய வந்துடும். அந்த ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிரும். Tell him to be alone often and get at himself. alone அப்படின்னா தனிமை, oftenனா அடிக்கடி. அடிக்கடி தனிமையா இரு, தப்பில்ல, தனிமையா இருந்தாதான் நீ யாருங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும்.
சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பேட் ஃபேஸஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவோம். என்னடா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ் ஃபேஸ்ல நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். அப்படி ஹாப்பியா இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, நான் தாண்டா இந்த உலகத்துக்கே ராஜா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பண்ணாத. தனியா உட்காந்து யோசிச்சு பாரு, நீ யாருமே இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்லையா? நீ யாருன்னு உனக்கே ஒரு இது வந்து தெரியும். ரொம்ப தேவைக்கு அதிகமாவும் நம்ம பில்டப் கொடுக்க மாட்டோம். ரொம்ப மோட்டிவேஷன் இல்லாமையும் இருக்க மாட்டோம். ஐ நோ ஹூ ஐ ஆம் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் தனிமையா இருக்கும்போது. அண்ட் above all tell himself no lies about himself. ரொம்ப முக்கியமான விஷயம் அவருக்கு பையன்கிட்ட அவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, யார்கிட்டயும் உன்னை பத்தி பொய் சொல்லாத. நான் இப்படிப்பட்டவன், நான் நல்லவன் தான், நான் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு தற்பெருமை பேசாத. யாருக்கிட்டையும் உன்னை பத்தின எந்த பொய்யும் சொல்லாத. வாட் எவர் த ஒயிட் லைஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொய் எதுக்காக வேணா இருக்கட்டும், உன்னுடைய கேரக்டரை மறைச்சு உன்னை பத்தியே நீ நல்லதா சொல்றதுக்காகவும் இருக்கலாம். அதான் ஒயிட் லைஸ். நீ கெட்டவனா இருக்கேன்னு வச்சுக்கோயேன், இல்லைங்க நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்றதா இருக்கலாம். அது ஒயிட் லைஸ். அப்படியும் சொல்லக்கூடாது. ப்ரொடெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, அந்த இடத்துல அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லுவேன் இல்லையா, அதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, ரியாலிட்டி என்னவோ அதை பேசிட்டு போயிரு. உன்னை பத்தின எந்த பொய்யும் மத்தவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. thus arriving at intimate understanding of a world numbering many fools. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முட்டாள்களை பத்தியும் மக்களை பத்தியும் நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்க்கையை நடத்த போறேன் அப்படிங்கறத பத்தியும் உனக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். tell him to be alone often and get it himself. அடிக்கடி தனிமையா இரு, அப்பதான் உன்னை பத்தி உனக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் above all tell himself no lies about himself, whatever the white lies and protective friends. உன்னை பத்தின யார்கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. நீ உன்னை பத்தின கேரக்டரை, உன்னை பத்தின ஒரு இமேஜ அவங்க முன்னாடி மாத்துறதுக்காகவா இருக்கலாம். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நீ கெட்ட பையன் நினைச்சிருப்பாங்க. ஆனா நீ போயிட்டு ஐயோ நான் கெட்ட பையன் எல்லாம் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்லாம் நீ எந்த பொய்யும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. he may use against other people. Tell him solitude is creative if he is strong and the final decisions are made in silent rooms. Tell him to be different from other people if it comes natural and easy being different. இதுல என்ன சொல்ல வராரு, இப்படி நீ பொய் சொன்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு எதிரா நீ அதை யூஸ் பண்ணதானே பாப்ப. உனக்கு தேவைன்னு வரப்போ நீ இஷ்டத்துக்கும் பொய் சொல்லுவ, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. ஓகே, tell him solitude is creative if he is strong. solitudeனா தனிமை. தனிமையா இருந்த அப்படின்னா உனக்கு நிறைய கிரியேட்டிவான விஷயங்கள் உன்னோட மைண்ட்ல தோண ஆரம்பிக்கும். ஒருவேளை நீ ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தா, எல்லாருக்கும் தனிமை வந்து பிடிச்சிடாது, எல்லாரும் தனிமையா இருந்துட மாட்டாங்க. ஸ்ட்ராங்கான பர்சன் மட்டும்தான் தனியா இருப்பாங்க. சில பேருக்கு தனியா இருக்கிறதுனாலே பயம் வர ஆரம்பிச்சிடும், யாராவது என் கூட இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்ட்ராங் கிடையாது. மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க பர்சன் மட்டும்தான் தனிமையா விரும்புவாங்க. அப்படிப்பட்ட பர்சனா நீ இருக்க, ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா தனிமையில உன்னோட கிரியேட்டிவ் மைண்ட் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அண்ட் த ஃபைனல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் இன் த சைலண்ட் ரூம்ஸ். கடைசியில நீ எதுக்காகவா வேணா இருக்கட்டும், ஒரு முடிவுங்கிறத எடுப்பல்ல, டெசிஷன் அப்படிங்கறத எடுப்பல்ல, அது எப்பவுமே சைலண்டா ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவெடு. tell him to be different from other people if it comes natural and easy being different. எப்பவுமே மத்தவங்க கிட்ட இருந்து நீ கொஞ்சம் வித்தியாசமா இரு, எல்லார் மாதிரியும் இருக்கணும்னு எல்லாம் அவசியமே கிடையாது. அப்படி எல்லார விடவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் போதுதான் நீயா இருப்ப, நீ நேச்சுரலா இருப்ப, உன்னோட வாழ்க்கையை ஈஸியா வாழ முடியும். சரியா? let him have lazy days seeking his deeper motives. let him seek deep for where he is born natural. then he may understand Shakespeare and the Wright brothers, Pasteur, Pavlov, Michael Faraday and free imaginations. sometimes அவனுக்கு lazy days இருக்கலாம், தப்பே இல்லை. எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா சுத்தலாம், தப்பு இல்லை. அந்த லேசி டேஸ்ல டைமை பத்தியும் சொல்றாரு. ஓகே, டைமை அவன் வேஸ்ட் பண்றான் அப்படிங்கறத டைமை பத்தியும் சொல்றாரு. அட் த சேம் டைம் அவனுக்கு எந்த மோட்டிவேஷனுமே கிடையாது. ஓகே, தெர் இஸ் நோ மோட்டிவ், எந்த மோட்டிவேஷனுமே கிடையாது. அப்படிப்பட்ட நாள்கள் அவன் எடுத்துக்கிட்டோம், தப்பே இல்லை. let him seek deep for where he is born natural. அவன் வந்து நேச்சுரலா பிறந்தவன் இல்லையா? இப்படி யோசிங்க, அவன் ஏதோ ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட ஒரு மிஷினோ இல்ல வேற ஒரு படைப்போ கிடையாது. எல்லா மனுஷங்களும் நேச்சுரலா பிறக்கிற மாதிரி அவனும் நேச்சுரலா தான் பிறந்தான். அப்ப எல்லா மனுஷனுக்கும் ஒரு மோட்டிவ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த உலகத்துல எதுக்காக வந்தாங்க அப்படின்றது இருக்குல்ல, அதை அவன் தேடட்டும். let him seek deep for where he is born natural. then he may understand Shakespeare and the Wright brothers, Pasteur, Pavlov, Michael Faraday and free imaginations. அப்படி அவன் வந்து எதுக்காக இந்த உலகத்துல வந்தான் அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான்னா
என்னோட வேலை என்ன, நான் எதுக்காக பிறந்தேன் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவன் தனிமையில யோசிக்க ஆரம்பிச்சான்னா, அப்ப அவனுக்கு மேபி புரியலாம். ஷேக்ஸ்பியரோட மைண்ட் அவனுக்கு புரியலாம். ரைட் பிரதர்ஸ் தான் ஃபிளைட்டை கண்டுபிடிச்சாங்க, ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவங்களோட இமேஜினேஷன் இவங்களுக்கு புரியலாம். பாஸ்டர் நிறைய கண்டுபிடிச்சாரு, பாவ்லாவ், மைக்கேல் ஃபாரடே, இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. அந்த சயின்டிஸ்டோட மூளை எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிறது இவனுக்கு புரியலாம் அப்படின்னு சொல்றாரு. Bringing changes into a world, resenting changes, he will be lonely enough to have time for the work he knows as his own. So இதுல என்ன சொல்ல வர்றாரு, இப்படி ஒருவேளை அவன் தனியா உட்காந்து யோசிக்கிறான், டெசிஷன்ஸ் எல்லாம் சைலண்டான ஒரு ரூம்ல யோசிச்சதுக்கு அப்புறமா எடுக்கிறான் அப்படின்னா, இப்படிப்பட்ட சயின்டிஸ்டோட மூளை அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சதுன்னா அவனும் சில மாற்றங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவான். கரெக்டா? பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு தி வேர்ல்ட், ரிசென்டிங் சேஞ்சஸ். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குன்னா, மாற்றங்கள் வர்றது விரும்பாத உலகமா இருக்கு. ரிசென்டிங்னா தடுக்கிறது, மாற்றங்களை தடுக்கக்கூடிய உலகமா இருக்கு. இப்ப பாரு, நீ ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க, இதை விட்டு உனக்கு ஒரு வேற லைஃப் கிடைக்குது. அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தோணும், இப்பவே நான் நல்லாதான்ப்பா இருக்கேன், நான் எதுக்கு அங்க போகணும், நான் எதுக்கு இந்த புது பிளேஸ்க்கு போகணும், நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்றதானே தோணும். சோ மாற்றத்தை விரும்பாத இந்த உலகத்திற்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அவனால முடியும். இப்படியெல்லாம் அவன் பண்ணான்னா, he will be lonely enough to have time for the work he knows as his own. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வேலையை விட்டுட்டு மத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது, நீ அது தப்பா பண்ணிட்ட, இது தப்பா பண்ணிட்ட, நீ ஏன் அதை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த புரணி பேசுறது, காசப் பண்றதெல்லாம் நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க. ஆனா ஏன் பையன் நான் இப்ப சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணான்னா, அவனோட வேலையை பார்க்க மட்டும்தான் அவனுக்கு டைம் இருக்கும். தேவையில்லாத வேலைக்கு அவன் மூக்க நுழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. சரியா? திஸ் இஸ் ஆல் அபவுட் த போயம். இப்ப ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் போலாமா? ஐ திங்க் இந்த போயம் அப்பா பையனுக்கு சொல்றது மட்டும் கிடையாது, நம்மளுக்கும் ஒரு ரொம்ப பெரிய லெசனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி இந்த போயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சோ இப்ப பர்சானிபிகேஷன் போலாமா? எஸ், பர்சானிபிகேஷன் அப்படின்னா என்னடா, ஹியூமன்ஸோட கேரக்டர்ஸ் நம்ம வேற யாருக்கோ சொல்றதுதான் பர்சானிபிகேஷன். இப்ப சாலிட்யூட், தனிமை அப்படின்றது, கிரியேட்டிவ், கிரியேட்டிவ்னா நம்ம புதுசு புதுசா சில விஷயங்களை யோசிக்கிறது, இதெல்லாம் மனுஷங்க மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? ஆல் தீஸ் ஆர் த ஹியூமன் கேரக்டர்ஸ். அதே மாதிரி சைலண்டான ரூம்ஸ்ல டெசிஷன் எடுக்கிறது, ஆல் தீஸ் ஆர் த பர்சானிபிகேஷன். இப்ப ரூம் சைலண்டா இருக்காது, சைலண்டோ இல்ல நாய்ஸியோ இதெல்லாம் ஹியூமன்ஸா பண்ணக்கூடியது. நம்ம அமைதியா இருக்கோம்னா ரூமும் அமைதியா இருக்கும். அல்டிமேட்லி அது ஹியூமனோட கேரக்டர் இல்லையா? ஸோ சாலிட்யூட், கிரியேட்டிவ், சைலண்ட் இதெல்லாமே ஹியூமன்ஸோட கேரக்டர். அதனால இதை பர்சானிபிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. சிமிலினா என்ன போலாமா? சிமிலினா தெர் இஸ் அ கம்பேரிஷன். ஓகேவா? கம்பேரிஷன் கண்டிப்பா இருக்கும். ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல கம்பேரிஷன் இருக்கும். அங்க ஆஸ் இல்ல லைக் இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படையா வரும். அதுதான் சிமிலி. இங்க பாருங்க, டெல் ஹிம் டைம் ஆஸ் அ ஸ்டஃப் கேன் பி வேஸ்டட். ஆஸ் வருதா? இது வெளிப்படையா வருதுன்னா சிமிலி. மெட்டஃபார்னாலும் கம்பேரிஷன் தான்டா. ஓகே, மெட்டஃபார்னாலும் கம்பேரிஷன் தான். ஆனா இங்க அந்த வார்த்தைகள் வெளிப்படையா வராது. தெர் இஸ் நோ வேர்ட்ஸ். அந்த ஆஸ், லைக் இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படையா வராது. இது தமிழ்ல நம்ம உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதேதான். ஒரு இதுல உவமை உருபு வெளிப்படையா வரும், ஒரு அணில உவமை உருபு மறைஞ்சு வரும். அதே மாதிரிதான் இது ரெண்டுமே. சிமிலினா வேர்டு எக்ஸ்பிரஸ் ஆகும், இங்க எக்ஸ்பிரஸ் ஆகாது. மெட்டஃபார்னா என்னது? லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி அ ராக். இங்க பாரு, இரும்பு மாதிரி இரு, பாறாங்கல் மாதிரி இருன்னு சொல்றாரு. இந்த இடத்துல கம்பேரிஷன் தானே நடந்திருக்கு. அவரோட பையனை இரும்பு கூட கம்பேர் பண்றாரு, அந்த மாதிரி இருன்னு சொல்றாரு, பாறை மாதிரி இருன்னு சொல்றாரு. ஸோ தெர் இஸ் அ கம்பேரிஷன். அதே மாதிரி இங்க பாருங்க, லைஃப ஒரு சாஃப்ட் லோம் கூட கம்பேர் பண்றாரு, ஒரு ஃபர்டைலான மண் வளம் மிக்க ஒரு சாயிலா கம்பேர் பண்றாரு. அப்ப இங்கேயும் கம்பேரிஷன் இஸ் தேர். ஆனா ஆஸ்ங்கிற வார்த்தை இருக்கா? இல்ல. லைக்ன்ற வார்த்தை இருக்கா? இல்ல. கம்பேரிஷன் நடந்திருக்கு, ஆனா வார்த்தைகள் இல்லைன்னா அது மெட்டஃபார். சரியா? அடுத்து பாருங்க, அவரோட பையனை ஒரு முட்டாளா இருக்க சொல்றாரு. சோ சன் அண்ட் முட்டாள் ரெண்டு பேருக்கும் கம்பேரிஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி சில மனுஷங்களை அவர் என்ன சொல்றாரு? புழுவா சொல்றாரு. ஓகே, ஃபியூ மென், அந்த காசு காசுன்னு ஓடக்கூடிய சில மனுஷங்களை அவர் என்ன சொல்றாரு? புழுன்னு சொல்றாரு. இங்கேயும் கம்பேரிஷன் தானே நடந்திருக்கு. கரெக்டா? அப்ப கம்பேரிஷன் நடந்திருக்கு, ஆனா வேர்ட்ஸ் வெளியே வரல. திஸ் இஸ் ஆல்சோ மெட்டஃபார். அடுத்து அனஃபோரா ஆர் ரெப்பிடேஷன்னா என்னது? அனஃபோரா ஆர் ரெப்பிடேஷன். இப்ப ரெப்பிடேஷன்னா ஏதோ ஒரு வேர்டு எனக்கு ரிப்பீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஏதோ ஒரே ஒரு வேர்டு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது ரெப்படேஷன். அனஃபோரான்றது ஒரு ஃப்ரேஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஃப்ரேஸ்னா 2 or 3 வேர்ட்ஸ். ஃப்ரேஸ்னா 2 or 3 வேர்ட்ஸ் கம்பைண்டா ரிப்பீட் ஆயிருக்கும். அதுதான் அனஃபோரா. ரெப்படேஷன் வந்து அதுக்கு கீழே தான் அனஃபோராங்கிற ஒரு சப்டிவிஷனோட வருது. அனஃபோராங்கிறதும் ரெப்பிடேஷன் தான், ரெப்பிடேஷனும் ரெப்பிடேஷன் தான். சரியா? ரெப்பிடேஷன் ஒரே ஒரு வேர்டு ரிப்பீட் ஆயிருக்குன்னா ரெப்பிடேஷன் சொல்லலாம். அனஃபோரானா ஒரு வேர்டு கிடையாதே, 3-4 வேர்ட்ஸ் கூட இருக்கலாம், 2 வேர்ட்ஸ் கூட இருக்கலாம். அப்போ இத வேற ஒரு பேர் வச்சு சொல்றோம் அனஃபோரான்னு. பட் அனஃபோரா இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் ரெப்பிடேஷன். ரெப்பிடேஷனுக்கு கீழே ஒரு பகுதி தான் அனஃபோரா. சரியா? இங்க பாருங்க, லைஃப் இஸ் ரிப்பீட் ஆயிருக்கா? சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல ரெப்பிடேஷன் இருக்கா? அதுதான் பார்க்கணும். அதே மாதிரி அண்ட் திஸ், ஸோ இதுதான் அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்க பாருங்க, டெல் ஹிம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய தடவை லைனோட ஸ்டார்டிங்ல ரிப்பீட் ஆயிருக்கு. இதுவும் 2 வார்த்தை தான். அப்ப இது அனஃபோரா. சரியா? நெக்ஸ்ட் இங்கேயும் டெல் ஹிம் அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இங்க நீங்க அனஃபோரா சொல்லக்கூடாது. ஏன்? ஒரே ஒரு வார்த்தை தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு பல தடவை. இது அனஃபோரா கிடையாது, இது ரெப்படேஷன். ஒரு வேர்டு ரிப்பீட் ஆயிருந்தா ரெப்படேஷன், 2-3 வேர்டு ரிப்பீட் ஆயிருந்தா அனஃபோரா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ சில போயம்ல என்ன ஆகலாம்னா, இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்ல ஏதோ ஒரு லைன் வந்து இருக்கலாம். இத ரெட்டாரிக்கல் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. வாட் ஷால் ஹி டெல் தட் சன்? அந்த அப்பா பையனுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இப்ப இந்த கேள்விக்கு இந்த போயமை படிக்கிறவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்செல்லாம் அந்த போயிட்டு அந்த கொஸ்டினை கேட்கல. எந்த பதிலையும் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி, அதுதான் ரெட்டாரிக்கல் கொஸ்டின். சரியா? ரெட்டாரிக்கல் கொஸ்டின்னா என்னது? பதிலை எதிர்பார்க்காத கேள்வி. எனக்கு இதுக்கான ஆன்சர் வேணும்லாம் யாரும் எதிர்பார்க்கல. சரியா? பதிலை எதிர்பார்க்காத கேள்விதான் ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஓகே, சாரி, கேள்வி. அடுத்து போலாமா? டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட்னா என்ன? இந்த இடத்துல நல்லா கவனிங்க, கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட்னா என்ன? இப்போ ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அட்ஜெக்டிவ்னா என்னது? ஒரு நவுன். அந்த லைன்ல நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்கள பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆஷா இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா யாரை பத்தி பேசுறீங்க? ஆஷாவை பத்தி பேசுறீங்க. ஆனா அவங்கள பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க. பியூட்டிஃபுல், அக்லி, ஓகே, ஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த நபரை பற்றி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றீங்க. அதுதான் அட்ஜெக்டிவ். சரியா? அப்படிப்பட்ட அட்ஜெக்டிவ் ஒண்ணுதான் இருக்கும். ஆனா இது 2 நவுன்ஸ்க்கு சர்வ் ஆகும். 2 வேற வேற நபர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவா இருக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட். சரியா? இப்ப பாருங்க, அண்ட் லெஃப்ட் தெம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல் அப்படின்னா, இந்த இடத்துல டெத்துங்கிறது இறந்ததுக்கு அப்புறமா தானே வரும். இறந்தா அவங்களை போட்டு புதைச்சிருவாங்க, அதுதான் யூஸ்வலி நடக்கிறது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? வாழும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? டெத்துங்கிற வார்த்தை வந்து லிட்ரல் மீனிங்ல வராம வாழும் போதே இறக்குறத பத்தி பேசுறாங்க. அப்ப இந்த இடத்துல டெத்துங்கிற ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் 2 வெவ்வேறு இடத்துல வேற வேற பொருளை தர மாதிரி இருக்கு. அதே மாதிரி லெட் ஹிம் ஹாவ் லேசி டேஸ். லேசி டேஸ்ங்கிற இடத்துல டைமை பத்தியும் சொல்றாரு. சும்மாவே வேஸ்டா உட்காந்துருக்கானே, டைம்ல எந்த யூஸ்ஃபுல்லாவும் பண்ணாம அப்படின்னு டைமை பத்தியும் சொல்றாரு. அது ஒரு நவுன். அடுத்து மோட்டிவேஷன். எந்த மோட்டிவேஷனும் இல்லாம உட்காந்துட்டு இருக்கானே லேசியா, அப்ப டைமை பத்தியும் பேசுறாரு, மோட்டிவேஷன் பத்தியும் பேசுறாரு. சரியா? அடுத்து இங்கேயும் அதே மாதிரிதான். a world resenting a change. ரெசன்டிங்னா மறுத்தல். இந்த உலகம் வந்து மாற்றத்தை மறுத்துட்டு இருக்கு, ஆனா இவன் மாற்றத்தை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட உலகத்துல மாற்றத்தை என்னுடைய மகன் கொண்டு வருவான் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட். சரியா? அடுத்து ஆன்டி தீசஸ்னா என்னன்னு பாக்கலாமா? உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ங்கிற வார்த்தை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்ட்ராஸ்ட்னா என்னது? ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் இல்லையா? இந்த இடத்துல இததான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கான்ட்ராஸ்ட்னா வேர்டு, ஆன்டிதெசிஸ்னா என்ன தெரியுமா? ஐடியா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், புஷ் புல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஒண்ணு வந்து இழுக்கிறது, ஒண்ணு தள்ளி விடுறது.
ரெண்டுமே ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஆனா இது வார்த்தைகள். அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரியுது இது ஆப்போசிட் தானே. அப்படி இருந்தா இது கான்ட்ராஸ்ட். ஆன்டிதெசிஸ் அப்படின்னா இதுவும் ஆப்போசிட்டா சொல்றதுதான். பட் இட் இஸ் நாட் அபவுட் வேர்ட்ஸ். இட் இஸ் அபவுட் த ஐடியா, ஹோல் ஐடியா. இப்ப இங்க பாருங்க, tell him solitude is creative if he is strong and the final decisions are made in the silent rooms. இந்த 2 சென்டென்ஸ்ல அவர் மொத்த ஐடியாவுமே சொல்றாரு. நீ தனிமையா இருந்தாதான் கிரியேட்டிவ் வரும். ஓகே, அதே மாதிரி நீ ஃபைனல் டெசிஷன்ஸ் எல்லாம் ஒரு சைலண்டான ரூம்ல எடு. இது எல்லாமே ஒரு ஹோல் ஐடியாவை பத்தி சொல்றாரு. ஒரே ஒரு வார்த்தை ஆப்போசிட்டா இல்ல. எப்படி இருக்கு? ஹோல் ஐடியாவுமே எனக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இது ஆன்டிதெசிஸ். சரியா? கான்ட்ராஸ்ட் உனக்கு வார்த்தையை பார்த்தாலே தெரியும். இங்க வார்த்தை தெரியாது, ஐடியாவை பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க மென்மையான பூன்னு சொன்னாரா? ஃப்ரையல் ஃபிளவர்ஸ்னா என்னது? மென்மையான பூ. மென்மையான பூ கடுமையான பாறாங்கல்ல உடைக்கும்னு சொல்றாரு. அப்ப இது ஆப்போசிட் தானே. ஆனா இங்க எப்படி இருக்கு? வேர்டா இல்ல, ஐடியாவா இருக்கு. மென்மை கடுமைன்னு இருந்திருந்தா ஈஸியா இது கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனா இந்த மாதிரி வேர்ட்ஸ் இங்க கிடையாது. ஐடியாவே எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இது ஆன்டிதீசிஸ். அடுத்து பாருங்க, ப்ரூட்ஸ்னா என்னது? மூடர்கள் இல்லையா? ரொம்ப மொரடா இருக்கவங்க, முரண்டு பிடிக்கிறவங்க. சோ அப்படிப்பட்ட பர்சன்ஸுமே மென்மையானவர்களா மாறினாங்கன்னு சொல்றாங்க. ஜென்டில் அப்படின்னா மென்மையா மாறினாங்க. அப்ப இதுவுமே ஆப்போசிட் தானே. பட் வேர்டு எனக்கு ஆப்போசிட்டா இல்ல. ஓகே, சோ இப்படிப்பட்ட மூடர்களுமே முரடர்களுமே மென்மையா மாறினாங்க. எதனால? அடிச்சதுனால கிடையாது, அன்பா இருந்ததுனால, அவங்க கிட்ட மென்மையா பேசினதுனால. சோ இதுவும் ஆப்போசிட் தானே. அடிச்சதுனால மாறாதவங்க மென்மையா பேசுறதுனால மாறுறாங்க. சோ திஸ் இஸ் ஆல்சோ ஆப்போசிட். சரியா? சோ இப்படி எனக்கு வார்த்தைகள் மட்டும் ஆப்போசிட்டா இருந்தா அது கான்ட்ராஸ்ட், மொத்த ஐடியாவுமே ஆப்போசிட்டா இருந்தா அது ஆன்டிதெசிஸ். இவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? சோ இதுல நீங்க குழப்பிக்க கூடாத விஷயம் என்னது? சிமிலி மெட்டஃபோர் குழப்பிக்க கூடாது. ரெண்டுமே கம்பேரிஷன் தான். ஆனா கம்பேரிஷன் நடக்கும்போது ஆஸ் லைக் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வெளியே வருதுன்னா சிமிலி, வெளியே வரலன்னா மெட்டஃபோர். கான்ட்ராஸ்ட் ஆன்டிதெசிஸ் என்னது? 2 வேர்ட்ஸ் ஆப்போசிட்டா இருக்குன்னா அது கான்ட்ராஸ்ட். 2 ஐடியா ஆப்போசிட்டா இருக்குன்னா அது ஆன்டிதெசிஸ். கிளியரா? அவ்வளவுதான் பசங்களா. ஸோ ஐ ஹோப் திஸ் போயம் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ போயம் படிக்க கஷ்டப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.